ஐஏ எக்ஸாம் எழுத போகிறவங்க, டெட் எக்ஸாம் எழுத போகிறவங்க, இல்லை வந்து ஒரு அரசாங்கத்துக்கு அது வந்து டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அரசாங்க வேலைக்கு இந்த மாதிரி போகிறவங்க ஒரு கைடு வச்சு படிப்பாங்க. அந்த கைடு வச்சு படித்து எக்ஸாம் எழுதுவாங்க பாஸ் ஆகுறதுக்கு. இப்போது ஏன் 10th பிள்ளைங்க, +2 பிள்ளைங்க அவங்களுடைய பாடநூல்களுக்கு கைடு வச்சுருப்பாங்க. நிறையா கைடு இருக்குது. இப்போல்லாம் குட்டி பசங்க கூட கைடு வச்சு படிக்கிறாங்க. ஏன்னா தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு. எதுக்கு கைடுன்னா அவங்க நிறையா மார்க் எடுக்கணும், பாஸ் ஆகணும், ஈஸியாக படிக்கணுன்ட்டு. பெரியமானவர்களே, நமக்கும் ஒரு புத்தகமும் கைடும் ஒன்றாவே இருக்குது. எவ்வளோ அருமை பாருங்கள். இப்போது மற்றதுக்கு வந்து புக்கு தனியாக இருக்கும், கைடு தனியாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது நம் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த ஒரு புத்தகம் மாத்திரமல்ல, இது நம் வாழ்க்கையின் ஒரு கைடு. நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், நம் குடும்பத்தை எப்படி நடத்தணும், நாம் மற்றவர்களோடு எப்படி நாம் பழகணும், மற்றவர்களை எப்படி நம்ம மன்னிக்கணும், நாம் ஏன் முதல்ல பிறந்தோம், நாம் என்ன செய்யணும், இது எல்லாவற்றுக்கும் இது ஒரு வழிகாட்டியாய், காரணம் சொல்லுகின்ற ஒரு விளக்கம் தருகிறதாய் நமக்கு இருக்கிறது. இதுதான் நம் வாழ்க்கையில் தேவனிடத்தில் நாம் போவதற்கு ஒரு வழிகாட்டி. இந்த வழிகாட்டி, அதாவது புத்தகமே, இது ஒரு புத்தகம் நினைக்காதீங்க, மொத்தம் 66 புத்தகங்கள். இதில் இந்த மொத்த புத்தகம் அதுக்குள்ள 66 புத்தகம், 39 புத்தகம் பழைய ஏற்பாடு, 27 புத்தகம் புதிய ஏற்பாடு, மொத்தம் 66 புத்தகங்களை கொண்ட இந்த ஒரு புத்தகம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாகவும், தேவனை சந்திக்கின்ற ஒரு அது நம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கைடாகவும் இருக்கிறது. இதை நாம் நிச்சயமாக நாம் அதை கனப்படுத்த வேண்டும், நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். God bless you.